விஷ சாராய விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் சட்டப்பேரவை கூட்டம் துவங்கியவுடன் கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முறையிட்டனர். இதனை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் அதிமுகவினர் கோஷமிட்டு சட்டப்பேரவையை புறக்கணித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த மதுபோதை ஆசாமியை புரட்டி எடுத்த பெண்ணால் ஆத்துமேடு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் நேற்று இரவு ஆத்துமேடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார். அங்கு வந்த போதை ஆசாமி ஒருவர் பெண்ணிடம் உரசுவது போன்ற சில்மிஷம் செயல்களை செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் அருகில் இருந்த உறவினர்களுடன் சேர்ந்து போதை ஆசாமியை தரதரவென இழுத்து புரட்டி போட்டு அடித்தனர். இதுபோன்ற போதை ஆசாமிகளிடமிருந்து பெண் பயணிகளை காக்கும் விதமாக ஆத்துமேடு பகுதிகளில் சுற்றித் திரியும் போதை ஆசாமிகளை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவொற்றியூரில் அரியர் வைத்துள்ள மாணவனை கண்டித்ததால் அம்மா தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்த மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் திருநகர் 1வது தெருவை சேர்ந்தவர் முருகன். இவர் குவைத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பத்மா என்ற மனைவியும் நிதிஷ் மற்றும் சஞ்சய் என 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் பத்மா வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறைக்கு பத்மா மற்றும் சஞ்சய் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் மூத்த மகனான நிதிஷ் தாய் மற்றும் தம்பி சஞ்சயை கொலை செய்து பிளாஸ்டிக் பையில் சுற்றி வைத்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. இது தொடர்பாக உடனடியாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல் தலைமையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் திருவொற்றியூர் பலகை தொட்டிக்குப்பம் பகுதியில் சாலையில் படுத்திருந்த நிதிஷை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கல்லூரியில் 14 அரியர் வைத்துள்ளதால் தாய் மற்றும் தம்பி கேட்டதால் ஆத்திரமடைந்து தாய் மற்றும் தம்பியை கொலை செய்துள்ளதாக ஒப்புக்கொண்டார். மேலும் இது தொடர்பாக அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேர்ந்தமரம் அருகே குட்கா விற்பனை செய்ததாக 2 போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சேந்தமரம் தன்னூத்து பகுதியில் உள்ள ஒரு கடையில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவல் அடிப்படையில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த கடையை சோதனை செய்தபோது அங்கே பான் மசாலா, புகையிலை உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் விற்பனையில் ஈடுபட்டதாக ஜெகதீஷன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் மற்றொரு நபரிடம் வாங்கி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பரங்குன்றாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜன் என்பதும் இவர் குட்கா பொருட்களை ஜெகதீஷனுக்கு சில்லறை முறையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்து 20 கிலோ குட்கா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ராஜனையும் கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்றொரு நபரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். குடியாத்தம் அருகே மின்சாரம் தாக்கி சிறுமிக்கு 108 ஆம்புலன்ஸ் இருந்தும் ஊழியர்கள் இல்லாததால் அவசர சிகிச்சை அளிக்க முடியாமல் மகள் உயிரிழந்ததாக பெற்றோர்களும் உறவினர்களும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வரதராமி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோபி அமுலு. இவருக்கு சஞ்சனா, ரோஷினி மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலையில் சஞ்சனா வீட்டில் சுடுதண்ணீர் வைக்க ஹீட்டர் போட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சஞ்சனாவை மின்சாரம் தாக்கியுள்ளது. சஞ்சனா அலறும் சத்தம் கேட்டு வந்த பெற்றோரும் மற்றும் உறவினர்களும் சஞ்சனாவை மீட்டு வரதராமி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பணியில் இருந்த செவிலியர்கள் சஞ்சனாவுக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். சிகிச்சை அளித்த செவிலியர்கள் மேல் சிகிச்சைக்காக சஞ்சனாவை குடியாத்தம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி பெற்றோரிடம் கூறியுள்ளனர். பின்னர் வரதராமி அரசு மருத்துவமனையில் இருந்த 108 ஆம்புலன்ஸ் தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அங்கு 108 ஆம்புலன்ஸ் இருந்தும் ஊழியர்கள் இல்லாததால் சஞ்சனாவை நேரத்துக்கு அழைத்து செல்ல காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சஞ்சனாவின் தந்தை மாற்றுத்திறனாளி கோபி ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சஞ்சனா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் சஞ்சனாவின் பெற்றோர்களும் உறவினர்களும் வரதராமி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருந்திருந்தாலோ அல்லது 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருந்திருந்தாலோ தனது மகள் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.